Please subscribe this channel. சக்திவேல் கொண்டு சம்காரம் செய்தார் திருச்செந்தூர்ல. அங்கிருந்து அவரோட ஆவேசம் கொள்ளாம கலிகமலை வந்து அமர்ந்தார், முடித்தார். அப்படியாப்பட்ட முருகன் பெருமானுக்கு தாயோட பதிவிலக்கு ஏன் அழைக்கிறன்றா, அப்படியாப்பட்ட அசுரர்களே அழிச்ச சூரிய முருகப்பெருமான் இந்த வீட்டுல இருக்கிற செய்வியோ யாவளோ சூனியமோ மந்திரமோ தந்திரமோ எதுவா இருந்தாலும் அவர் உள்ள வரும்போதே அரகரா முருகையான்னு ஒரு வார்த்தை சொன்னா இங்க இருக்குமா அந்த துஷ்ட தேவதைகள் அந்த கர்மங்களும் வெளியே ஓடிப்படும். அந்த திக்கு தெய்வ தேவாதி அனைவரும் உள்ள வருவாங்க. இதை தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி பதிவிலக்கு போட்டு வேலை செய்வாங்க, தெரியாதவங்க எதுவும் கிடையாது. சொல்லும் போது முருகப்பெருமான் எப்படி இருக்கிறாரு, திருப்படிகள் அப்படி திரும்ப இப்படி முருகப்பெருமானாகப்பட்டது இந்த தாயோட பதிவேக்கு தாய் கொடுத்த சக்திவேல் கை கொண்டு அசுரர்களை எப்படி அழிச்சாரோ அது போல இந்த நிலத்தில் கூட தீவினைகள் எல்லா விலையும் ஓட்டுறதுக்கு நீ வர்றது உண்மைன்னா தாயோட பதிவில் ஒரே முறை இவ்வளவு ஆனந்தமா அந்த சந்தோஷம் உன்னுடைய மாமனாக விளங்கக்கூடிய நாராயண நாம நெத்தியில நிக்கிறது உண்மைன்னா உனக்கு உண்மையாலுமே ஒரு மாமா அப்படி என்றால் ஒரே முறை இந்த நீராவி மண்டபத்தில் ஒரு முறை ஊசி மணி பாசி வந்து உங்க அப்பாவை விளங்கக்கூடிய சிவபெருமானாகப்பட்ட ஊசி நல்லா 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 உனக்கு காத்தடிக்க கைவிளக்கு சாயுதென்பா
திகழ்ந்தது பார் அந்த தென்விளக்கு ஒரு நிலை படுத்தி நிறுத்தையா இந்த பூங்குடிவே அழைப்படையா உன் திருநாமம் உச்சரித்தேன் கதி என்று உன் கால் பிடித்து கதறி எழும் பிள்ளை வாழ வைப்பது சரியோ ஐயா நீ வந்தது உண்மை என்றால் இந்த 4 பேர் அறிய ஒரே முறை எந்த ஒரு குறை இல்ல மகனை நிறுத்தடா உன் பூ வைக்கும் போது ஒரே முறை இவ்வளவு ஆனந்தமா வந்திருக்கு அளவாக்கு கொடுத்த அந்த அடிமை பிள்ளை காத்துக்கு தலை போட்டு இந்த காலனுக்கு செய்தி சொல்ற ஐயனே ஒரே முறை அந்த திருத்தணி மலை விட்டு வெள்ளி தெய்வான இடது அமர்ந்து அந்த சாவல் கொடியை கொக்கரிக்கிறது உண்மைன்னா ஒரே முறை உன்னுடைய நாமத்தை உச்சரிக்க அந்த பக்த கொடியில் எந்த ஒரு குறை இல்லை நான் பக்கத்துல கட்டி காப்பனா இன்று போல் நாளைக்கு அந்த குழந்தைக்கு முடிவாங்கும் போது கண்டிப்பா பக்கத்துல கட்டி காப்பனா ஒரே முறை எந்த ஒரு குறை இல்ல ஐயா ஊசி மணி பாசி பாலா இந்த 4 பேர் சத்தியமான இந்த பூமியில நீ பிறந்து வளர்ந்து பிள்ளையாக வளர்ந்து அந்த அசுரங்களை அழிச்சது உண்மைன்னா ஒரே முறை அந்த காத்துக்கு தடை போட்டு அந்த காலம் அறவா கொடுத்தா நான் போய் வரைக்கும் கூட உண்ணாம தான் சொல்லுவேன் ஒரே முறை அந்த காத்துக்கு தடை போட்டு காலம் எந்த ஒரு குறையில உன் தாய் கொடுத்த சக்தி வேறு எப்படி ஏன்னா நான் வந்து உன் புள்ள ஒரே முறை உன்னோட பிள்ளை ஒரே முறை உன்ன நல்லா ஒரே முறை நிக்கணும் ஐயனே தட்டி வருடா முருகப்பெருமான் வந்து அமர்ந்தார் யார் வந்தது தாயோட பதவி இருக்கலாம் அமர்ந்தார் 4ஆம் யார் வர வேண்டும் நாராயணமூர்த்தி அழைக்க சொல்ற கற்பூரே அந்த யாரு அம்மாவோட அண்ணாத்தியா என்னவா பெருமாளாகப்பட்டவர் இந்த இல்லத்துல இந்த இல்லத்துல வரணும் ஒரு அனுப்புலாம் ஆசையா இந்த தோபரா யுகத்தில பஞ்ச பாண்டவரை காத்தவர் எம்பெருமான் நாராயணன் இந்த கலியுகத்துல திரௌபதிக்கு சத்தியம் பண்ணாரு நான் எங்க எத்தனை அவதாரம் இருக்கிறோம் அங்கெல்லாம் அண்ணனாக துணை இருக்கணும் அவையம் கொலை கொடுத்தா உடனே வந்து கண்ணா நிக்கணும் அப்படியே அதனாலதான் இந்த அக்கா தங்கச்சி உலகத்துல 7 அக்கா தங்கச்சில எத்தனை உருவம் எத்தனை வேத தீவ ஜீவ ஆராதனை எத்தனை இருக்குது நமக்கு எத்தனையோ பேரு எத்தனையோ கோவில் உண்டு அங்கெல்லாம் கோபாலக்கண்ணன் கண்டிப்பா இருப்பாரு இருக்கும் போது இந்த இடத்துல தாயார் அங்காள பரமேஸ்வரி பக்க துணையா இருக்க பாதாளத்துல எதுவும் போஸ்டாங்க இந்த அம்மாவை உன்னை இதுக்கு மேல விட்டா தூர்வாச முனி சாபத்தினால் பித்தி பித்தி பேய் போல ஆடி வந்து கபால கையில புடிச்சுக்கிச்சு இந்த அம்மாவா அண்ணா அப்படியே இருந்த வேளாவது இவனை விட்டா நாடி காய் போட்டுருவாங்க பாதாளத்துல எறிட்டாங்க அண்ணா என்ன பாதாளத்துல என்ன யாரு ஐயா என்ன வழிபடுவாங்கன்னு அம்மா ஐதாங்க அங்காளம்மா அண்ணா அப்பதான் சொன்னார் அதோ தெரியுது பார் மலையனூர் அந்த ஏரிக்கரை உரத்திலே கோவில் கொண்டு ஈசான முறையிலே வேலையோட்டம் சுடலிலே அங்காளியாக உருவெடுத்து ஆடுகிற பேய்கள் எல்லாம் வாய்ப்புகளுக்கு ஓடாத முறிகள் எல்லாம் வீர காட்சியில் அடக்கி வைத்து அங்கங்க கோவிலாக தாழியல்வார் குடிமேடை அப்படி சொன்னாங்க இந்த அங்காள பரமேஸ்வரர் அப்போ அப்படியாப்பட்ட அண்ணனாகப்பட்டவர் இங்க எப்படி வரணும் எம்பெருமானே சீனிவாச ரங்கநாதர் ஓம்காரா எம்பெருமானே சீனிவாச ரங்கநாதர் ஓம்கார புத்தண்டக்கார மாயவினோதன பாண்டுரங்க விட்டல் பக்தவச்சல தீனதயால் அவனை தேடி தனழைத்தே படைக்கும் மலையை விட்டு திரும்பையா இந்த முகம் தங்கையோட பூஜையில எங்க தற்காக்க வாரும் ஐயா
திரும்பையா உன் தங்கையோட பூஜையிலே கோவிந்தாலே உன்னை தேடித்தான் அழைத்தேன். அந்த திருப்பதி மலையை விட்டு திரும்பையா இந்த முகம் ஏழை ஐயா ஏழை, இது ஏழை பரதேசி. பஞ்ச ஐயா பஞ்ச, இது பஞ்ச பரதேசி. கோவிந்தா உன் திருநாமம் உச்சரித்தால் கூன் குருட செவிடர் எல்லாம் அங்க முட்டி கொட்டி ஏறுமா. அங்க துளசி மணக்கமால தூயவர் உன்னை தேடுவையா. அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டு எப்படி நாகம் மீது ஆண் பெண் அலையாகப்பட்டது அடிக்குதோ, கடலாகப்பட்டது ஆண் பெண் அலன்றது என்ன? முன்ன வருது ஆணு, பின்ன வருது பெண். முன்ன ஆணை வந்தாரா வாரி போட்டு முடுவார் நம்மள. பெண்ணாகப்பட்டது என்ன பண்ண தெரியுமா? பொறுமையா எடுத்தாத கரை சேர்த்துருவான். பெண்ணா ஆனா அப்படின்னு இருக்கும் போது அந்த பெண் ஆனால இலையில எப்படி நாகத்தின் மீது பள்ளி கொண்டு அந்த பரந்தாமனாக அவதரித்தியோ போல இந்த ஏழை துயரத்தை தீர்க்க இந்த நேரத்தில் வந்த திருநாமமாகப்பட்டது நான் நெத்தியில் எப்படி நிக்குதோ அப்படி வந்து நின்ன சந்தோஷம். இன்னொரு முறை இந்த குறை பதிவிலைக்கு எம்பெருமான் நாராயணமூர்த்தி வந்து அமர்ந்தார். யாரோ சுவாமி ஊருக்காக்கம் கிராமதேவி உத்தமி பின்னாடி ஊர்ல இந்த தெய்வ தேவாதிக அக்கா தங்கச்சி செல்வியம்மா அக்கா தங்கச்சி எத்தனை பேர் கோயிலுக்கு போயிருந்திருப்பாங்க. இப்ப தெரிஞ்சிடும் எத்தனை பேர் கோயிலுக்கு போய்க்கிறோம் வந்து அவங்களோட பேரை சொன்ன உடனே உலகமெல்லாம் படிகளுக்கும்
வைக்கும் என் தாயாரே கபால கண்ணியம்மா சந்தி சாமுண்டி சாராய சண்டியம்மா உந்தன் வாசலிலே தாயாரே ரத்தபலி ரணபலி வீரபலி கொக்கரிக்கும் நேரத்தினீரே ஒரு குப்பத்திலே புகழோட வந்திருக்கோம் 700 போனால 8 திக்கு ஆனாலும் இருக்க பெண் இருக்க என் தாயாரை ஞாபகம் வைத்த புங்குடிவே கரிகளவு நேரம் அம்மா இந்த ஏழை படும் துயரத்தை எடுத்துரைக்க முந்தனே கால் பிடித்தேன் அம்மா நீ குரல் கொடுப்பாய் அந்தரி சுந்தரி அங்காரி ஓங்காரி அண்ட பிண்டம் ஆளுகின்ற சக்தி பிடாரி நித்தம் உனை துதித்தேனம்மா நீராவி மண்டபத்தில் வைத்த புங்குடி மேல் செல்வியம்மா அழகி அம்மா நீ கோவிந்தா என்ற கூட என்ற கூட விட்டதம்மா தாய் பெற்றவளை இந்த அண்ணன் முடி வந்தவர்கள் இவத்தாய் பெற்றவளை இந்த ஏழ முடி வந்தவர்கள் யாரம்மா தாயை வந்து இவ்வளவு ஆவேசம் வந்தா கொத்து வேப்படி யாரம்மா அந்த திருமுடி மேல அழகா வந்துக்கிறீங்க என் தாயை இந்த புது கும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க என் தாயார் அம்மா ஊர்காக்கு கிராமத்தில் உத்தம பிடாரி சக்தியான அவதரித்த செல்வி அம்மா வாழ்ச்சன் ஏன்னா எனக்கு தெரியும் நீ தாய் நான் பிள்ளை இந்த பக்தவனுக்கு தெரியாத நீ தாயா பிள்ளையா யாரு என்ன உன் திருநாமன்னு கேக்குது கூட கட்டாத பிடிக்காத உன் திருநாமம் இந்த மக்கள் அறியணுமா உன்னுடைய ஆசை வைத்த பூர்ணிமலைக்கும் உன்னுடைய பெயர் என்ன தாயே
என் தாயார் இப்பதான் முதல் முறையாக உன்னை கூப்பிட்டுருக்கேன். இந்த ஊரை கட்டி காக்க முதல் தெய்வம் நீதான். கூப்பிட்டதே நான். சரியா? அதான் உன் பேர் என்ன தாய்? என்னெல்லாம் கூப்பிட்டேன். ஆமா, நான் எல்லாரையும். ரொம்ப சந்தோஷம் சரி எனக்கு. சரியம்மா சரிம்மா. அப்பா, உன் திருநாம சொன்னா நான் இன்னும் சந்தோஷப்படுவேன். இப்போ இருக்குது. ஆ. நானு ஆ. என் அக்காவோட தங்கச்சி உன் பேர் என்னம்மா? செல்லியம்மா வந்து இந்த ஊர்ல எந்த தெய்வ தேவாதி வரணும்னா அந்த பம்பகாரம் வந்து வேலை செய்யறோட இவங்களோட உத்தரவு வர முடியாது. இந்த உத்தரவு வந்த உடனே இந்த திருவிழாக்கு எப்படி ஆடிக்குது பாரு. தாயார பட்ட வந்து அமர்ந்த போது ஆசை வைத்த பூங்குடி மேலு குழந்தைங்க வீட்டு திக்கு போனாலே எவ்வளவு சூரியமா மந்திரமா நாடாம பக்கா துணைகிறது தாயாரை கட்டி காப்பியா அம்மா கட்டி காப்பியா. சந்தோஷமா இருக்கும்பா. நீ எவ்வளவு சந்தோஷமோ அது மாதிரி இந்த குடும்பத்துல செய்யக்கூடிய பூஜை உனக்கு மனப்பூர்வ சம்மதமா தாயி? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் கோவிந்தா. சந்தோஷமா அதே போல இந்த உன்னுடைய அக்னியை சாட்சி வைத்து உன்னுடைய வெந்நீர் உன்னுடைய வேப்பிலை இந்த குழந்தைகள் மடிப்பிச்ச கூட நான் பக்கத்துல இருக்கிற எந்த ஒரு குறையில பக்கத்தாட்சியில் நடத்தக்கூடிய நாளைக்கு அந்த குழந்தைகளுக்கு கதிரை நடத்தும் போது எந்த ஒரு குறையில்லாமல் எந்த ஒரு விண்ணம் நடவதில்லை எவ்வளவு சூனியமா மந்திரமா சந்தமா இந்த நாடாம பக்க துணை நான் பசுமாடி இரவண்ணா இருமாடி எப்படி இந்த உலகத்துல ஒரு இரவு ஒரு பகலமாகப்பட்டது இந்த பூமியில் படைத்து தெய்வ தேவாலயில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது போல இந்த மாநில பிறவி விட்டு திக்கு பக்க துணை கட்டிக்க அம்மா தாய் முனவா அந்த அம்மா வந்து ஒரு வார்த்தை கேட்டுக்கோ. செய்யற பூஜை மனம் சம்பந்தமா கோவில் செய்ய போற அந்த பூஜை எல்லாம் மனம் ஏத்துக்க என் பிள்ளைங்களுக்கு இருக்கிறது ஒரு பிள்ளை அது வயசுல ஒரு கொடி பந்தது அந்த கொடி மேல ஒன்று 2 கொடி பொறுக்கணும். எந்த கோயில் நம்ம எப்படி போன பக்கத்துல வந்து கட்டி காக்கணும். தரம் தாய் இதோ வயசு தாய் அம்மா ஓதுவாளா மந்திரத்தை அதி 1 கோடி நாமத்தையோ இவ படிப்பாளா மந்திரத்தை 1 கோடி நாமத்தையோ கனியில் இருக்கும் தாயாரை யார் அறிவா சொன்னால் என் தாயார் எங்க சோதனை தீருமாடி நீ எடுத்து வைத்தால் எங்கள் பாவவினை பறந்தோகை போடுமாடி ஏதும் மரியாதை பிள்ளை கையெழுத்து நிக்குதம்மா நீ ஏறே எடுத்து பார்த்திடம்மா. தந்து கேளுங்க ஒரு வார்த்தை பதிவு போனோன்னு நான் சொல்லிதான் பேசிட்டு தாயே இந்த நேரத்துல செய்ய ஒரு பூஜை ஒண்ணு மரபு சொன்னேன். இந்த மாட்ட பிள்ளைகளா அழைக்க போறோம். அவங்களும் வரணும். உன்னை போல உள்ள வந்து எனக்கு பக்கத்துல இருந்து கட்டி காத்து இந்த பக்கத்துக்கு எப்பொழுது துணை இருக்கதான் உன் கோவில் வாசல் சுத்தி வந்து அடி அந்த குடி அந்த போட்டு வந்து மடிப்பிச்சு ஏன் நீங்க பிள்ளை உன்னி கொடுத்த வந்து கனிப்பழம் இன்னைக்கு காயன்ற காய்ச்சி பூன்ற பூத்துக்குது. அதுல இன்னும் பெருத்தக்கூடிய ஆபத்து உன்னுடைய கனியாகப்பட்ட ஊதி கொடுத்து பக்கத்துல இருந்து சத்தியவா கொடுத்த தாயே. ஆமாமா நான் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பா வருவா. நீ இறக்கும் போது வராம போடுவா. நீ இறக்கும் போது வராம போடுவா விட்டுருவா. அம்மா தாயம்மா நீ எனக்கு பிள்ளையம்மா நான் போட்டு கொடுமா தாயே. Please like, share, comment.